வணக்கம். சிவாய நமக. உங்கள் அன்பிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த விண்மணி சுவாமிகள். இன்றைக்கி பிப்ரவரி 13, 2025. நாளைக்கு பிப்ரவரி 14, 2025. உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலை பார்த்தோன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நல்லா யோசிச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட காதலை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பொண்ணு அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், படிச்சலும் பார்த்தோன்னா இருக்கணும், அந்த பையன் அதே மாதிரி பார்த்தோன்னா அறிவாக இருக்கணும், அழகாக பார்த்தோன்னா இருக்கணும், இல்லை பைக் பார்த்தோன்னா வச்சுட்ருக்கணும், இல்லை பார்த்தோன்னா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் தாண்டி அந்த ஒரு பார்ட்னர், அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு அந்த லைஃப் பார்ட்னர் உறுதுணையாக இருப்பாங்களா? அது உங்களுக்கு என்ன மாதிரியான வேணாலும் பார்த்தோன்னா கனவுகள் இருக்கலாம். அந்த கனவுகளை அடைவதற்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய காதலனோ இல்லை உங்களுடைய காதலியோ அதற்கு உறுதுணையாக உற்ற துணையாக பார்த்தோன்னா இருப்பாங்களா? ப்ளஸ் அந்த குடும்பம் அதே மாதிரி அந்த காதலனுடைய குடும்பமோ இல்லை அந்த காதலியோட குடும்பமோ பார்த்தோன்னா உறுதுணையாக உற்ற துணையாக பார்த்தோன்னா இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு பார்த்தோன்னா அந்த துணை கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நிறைய முறை உட்காந்து சிந்திச்சுங்க. அப்படி உறுதுணையாக பார்த்தோன்னா இருக்கும் அப்படின்னா அந்த நபரை பார்த்தோன்னா தாராளமாக செலக்ட் பண்ணிங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் சரி எல்லா விஷயத்தையும் அவங்களால உருவாக்கி பார்த்தோன்னா தர முடியும். அதே மாதிரி பார்த்தோன்னா பெற்றோர்களுக்கும் சும்மா 10 ரூபா காதலை பார்த்தோன்னா எதிர்க்கிறேன், ஜாதிக்காக எதிர்க்கிறேன், இல்லை பணத்துக்காக பார்த்தோன்னா எதிர்க்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பிள்ளைக்கோ இப்படியோ ஒரு பார்த்தோன்னா ஒரு பையனோ இல்லை பார்த்தோன்னா இப்படி ஒரு பொண்ணோ பார்த்தோன்னா கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஈகோலாம் பார்க்காம சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற எந்தவித குழப்பத்துக்கும் ஆளாகாமல் உங்களுடைய பொண்ணோட வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் பார்த்தோன்னா எடுங்க. என்ன காரணம் அப்படின்னா நீங்களே பார்த்து பார்த்தோன்னு வச்சாலும் சரி, ஜாதகம்லாம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்தோன்னா பார்த்து 100 சவரம் பார்த்தோன்னா போட்டு, இல்லை பார்த்தோன்னா இனோவா கார் எடுத்து கொடுத்து, இல்லை பார்த்தோன்னா பென்ஸு கார் எடுத்து கொடுத்து, இல்லை 300 சவரம் பார்த்தோன்னா போட்டால் ஹாஹா ஓஹோன்னு பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே பெரும்பாலான குடும்பங்கள் பார்த்தோன்னா நிறைய இன்னமும் சண்டை சச்சரவுகள் தான் பார்த்தோன்னா ஓடிட்டுருக்குங்களே. ஸோ உங்கள் பொண்ணும் உங்கள் பையனும் ஒரு நபரை செலக்ட் பண்ணி, அப்பா நான் இவர் கூட பார்த்தோன்னா வாழ்ந்தா, அம்மா நான் இவர் கூட பார்த்தோன்னா வாழ்ந்தா, இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா, இல்லை இந்த பையனை கல்யாணம் பண்ணால் நாங்கள் சந்தோஷமாக பார்த்தோன்னா வாழ்வோம், பேர் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா வாழ்வோம், உங்கள் பேரை பார்த்தோன்னா காப்பாற்றுவோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ரோல் மாடலாக பார்த்தோன்னா இருப்போம், இவர் இந்த இலக்கை வச்சு பார்த்தோன்னா போயிட்டுருக்காரு, இவன் இந்த இலக்கை வச்சு பார்த்தோன்னா போயிட்டுருக்கா, அதுக்கு நான் சப்போர்ட்டிவிட்டியாக பார்த்தோன்னா இருக்கணும், ஸோ உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பசங்க உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவசியம் பார்த்தோன்னா அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஓகே பார்த்தோன்னா பண்ணுங்கள். ஏன்னா பெற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் எல்லா காதல் திருமணங்களும் பார்த்தோன்னா நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோட்பாடுகளே. ஸோ பெற்றவங்களுடைய பார்த்தோன்னா ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய காதல் கை கூட என்னுடைய நல்வாழ்த்துக்கள். திருமண நாளில் பார்த்தோன்னா நல்வாழ்த்துக்கள், காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சீக்கிரமாகவே யாரெல்லாம் பார்த்தோன்னா காதலிச்சிட்ருக்கீங்களோ ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தோன்னா உங்கள் எல்லாருக்கும் இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு குறிப்பாக பெற்றோர்களுடைய பார்த்தோன்னா ஆசையோடு திருமணம் நடந்து நீங்கள் உங்களுடைய இலக்கை பார்த்தோன்னா அடைவதற்கு இந்த துணை எப்போதும் பார்த்தோன்னா துணையாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துக்கிறேன். மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நேசிங்க, எல்லாத்தையும் பார்த்தோன்னா நேசிங்க, எல்லாரையும் பார்த்தோன்னா நேசிங்க. குறிப்பாக பெற்றோர்களை பார்த்தோன்னா மீறி எதுவுமே பார்த்தோன்னா பண்ண வேண்டாம். அவங்கக்கிட்ட சம்மதம் பார்த்தோன்னா வாங்கிட்டு தாராளமாக பார்த்தோன்னா பண்ணுங்கள். இல்லை ரொம்ப வீம்பு பிடிச்ச ஆளுங்களாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற பார்த்தோன்னா முடிவுகள் தான் நல்லதாகவே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். வாழ்த்துக்கள்.